அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரவான தொழுகைகளுக்கு பிறகு என்னெல்லாம் ஓதி இருக்காங்க, நம்மளை என்னெல்லாம் ஓத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்ற வீடியோல இது 6வது வீடியோ. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஒவ்வொரு ஃபரதான தொழுகைகளுக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சிய அல்லாஹு லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வர்றாங்களோ அவங்க சொர்க்கம் போறத யாராலையும் எதாலையும் தடுக்க முடியாது மௌத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக இந்த விஷயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னன்னா, யார் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் பொழுது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அல்லாஹ் கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவருடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறான். அதோடு மட்டும் இல்லாம அவரை வீட்டை சுற்றி இருக்கவங்களுடைய வீடுகளுக்கும் தேவையான பாதுகாப்புகளை அல்லாஹு தாலா கொடுக்கறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்க இந்த ஹதீஸ் பைஹகில பதிவாகி இருக்கு. அதனால மறக்காம ஒவ்வொரு ஃபர்து தொழுகைகளுக்கு பின்னாடியும் இதை நம்ம ஓதி வரணும். ஒவ்வொரு நாடு படுக்க போகும் போதும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுப்போம் இன்ஷா அல்லாஹ்.